வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் ஆற்றை கடக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாலங்களில் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடு குறித்து நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் நெல்லையில் ஆய்வு. வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நவம்பர் இறுதி தொடங்கி டிசம்பர், ஜனவரி ஆகிய மாதங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிக கனமழையால் கடந்த சில ஆண்டுகளாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பணிகள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி பாலங்கள், கால்வாய் பாலங்கள் மற்றும் பெரிய பாலங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். பாலங்களில் உள்ள நீள மற்றும் அகலத்தை கணக்கிட்டு ஆக்கிரமிப்புகள் இருந்தால் உடனடியாக அகற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாமிரபரணி, மணிமுத்தாறு, நம்பியாறு போன்ற நதிகளை கடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பாலங்கள் மற்றும் அதன் அடிப்பகுதியில் அடைப்புகள் உள்ளிட்டவைகள் இருந்தால் உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிறு சிறு கால்வாய்கள், தாம்போதி பாலங்கள் உள்ளிட்டவைகளின் ஸ்திரத்தன்மை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலம் செய்யப்பட்டு வரும் பணிகள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது.